ராஜா ஹவ் வெல்கம் டு மை எஸ்சி ட்ராமாஸ். இன்னைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஊஷியோ தான் காட்டுறாங்க. காலையில் எழுந்ததும் திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கா, நேற்று என்ன பண்ணன்ற மாதிரி. அவளும் சொல்லிட்டு இருக்கா, நேற்று குடிச்சது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இல்லையேன்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஷின் கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கா, நான் நேற்று எதனா பிரச்சனை பண்ணிட்டேன்னா, என் கூட ஒர்க் பண்ணுறவங்களா ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்கும். ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஷின் சொல்கிறான். இவளும் கேட்டுட்டு இருக்கா, நான் நேற்று எதனா இன்அப்ரோப்ரியேட்டாக பண்ணிட்டேனா, தப்பாக எதனா பண்ணிட்டேனா ஷின் அப்படின்ற மாதிரி கேட்கும். இவனும் சொல்லிட்டு இருக்கான், காலையில் எழுந்ததும் உன் மேலே தப்பில்லைன்னு நிரூபிக்க வந்துட்டியா நீ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும். இவளும் கேட்டுட்டு இருக்கா, நான் எதனா உங்களை திட்டேனா ஷின் அப்படின்ற மாதிரி கேட்கும். இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். ஒருவேளை அடிச்சிட்டேனா அப்படின்ற மாதிரி ஷாக்கா கேட்டுட்டு இருக்கா. இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவளும் சொல்லிட்டு இருக்கா, சாரி ஷின், நேற்று என்ன நடந்ததுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, நான் உங்களை அடிச்சிருந்தா நீங்க வேணா என்ன அடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணை மூடி நின்னுக்கிறா. இவனும் அடிக்க போற மாதிரி போயிட்டு கிட்ட போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ணா லாஷோ தான் காட்டுறாங்க. காலையில் எழுந்து வரவும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, எனக்கு என்னவோ ட்ரௌசியா இருக்கு, தூக்கமா வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அவனும் பாட்டு போட்டு லாஷோவை சேர் அப் பண்ணிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் ஹாப்பியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா ஊஷியோ லாஷோ பார்க்கறதுக்காக வந்திருக்கா. லாஷோ கேட்டுட்டு இருக்கா, என்ன மேடம் இப்பெல்லாம் டெய்லி இந்த பக்கம் வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கோம். என்னோட அம்மா உனக்கு ஸ்வீட் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுக்கும். லாஷோவும் தேங்க்ஸ்ன்ற மாதிரி அனுப்பிட்டு இருக்கா மெசேஜில். இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா, ப்ராஜெக்ட் முடிஞ்சதுல இருந்து என்னோட லைஃப் ரொம்ப எம்டியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். லாஷோ சொல்லிட்டு இருக்கா, அதனால தான் நீ டெய்லி இந்த பக்கம் வரியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதுவும் இல்லாம இன்னைக்கு என்னால் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஆல்ரெடி மிங் கூட கமிட்மெண்ட் இருக்கு எனக்கு, நானும் என்னோட ஹஸ்பண்டும் டின்னர் போக போறோம் ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஊஷியும் சொல்லிட்டு இருக்கா, ஃப்ரெண்டை விட ஹஸ்பண்ட் தான் முக்கியமா போயிட்டாங்களா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. லாஷோ சொல்லிட்டு இருக்கா, நீ வேணும்னா வர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் போய் என்கிட்ட கூப்பன் இருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம இப்ப பாரு மிஸ்டர் கு வந்துருவான்னு சொல்லிட்டு 1 2 3 எண்ணிட்டு இருக்கா. கு வந்துடுறான். இப்படியே ஷாக்கா பார்த்துட்டு இருக்கா. சரி உனக்கு கேமிங்க்கு டைம் ஆகுது கிளம்புன்ற மாதிரி லாஷோ சொல்லிடுறா. இப்போ அப்படியே கேமுக்குள்ளே தான் காட்டுறாங்க. ஊஷியோ அவளோட கேம் இன்ஸ்ட்ரக்ஷனை தான் படிச்சுட்டு இருக்கா. என்னோட பேர் லீனா, நான் ஒரு மிஸ்டீரியஸ் பர்சனுக்கு ஸ்பையாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட டாஸ்க் என்னன்னா நியூ மேயரை சிட்டிக்குள்ளே அலோவ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி டாஸ்க்கை படிச்சுட்டு இருக்கா. அதுக்குள்ளே எல்லாரும் டீம் ஏவோட ஷின்ஜாயி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இவளும் போய் பார்த்துட்டு இருக்கா. டாஸ்க்கை மறந்துடுறா. ஐயோ டாஸ்க்கை மறந்துட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷின்னை போய் வழி மறைச்சு நின்னுக்கிறா. என்னோட அப்பாவை தவறுதெல்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அவருக்கு ஆல்ரெடி சீரியஸான இல்னஸ் இருக்கு, டைமுக்கு மெடிசன் கொடுக்கணும், இந்த மெடிசனை மட்டும் டெலிவரி பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். அவன் முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான். இவளும் நான் நேற்று என்ன பண்ணேன்னு தெரியலையே, இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு போறாங்களே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. பக்கத்தில் இருக்க குட்டி கடையில இருந்து ஒரு பர்சன் கூப்பிட்டு லீனாக்கு ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாங்க. லீனா, உங்களோட எக்ஸ் லவர் பால் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள தான் நீங்க நியூ மேயர் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாக்ஸை கொடுக்கும். அந்த பாக்ஸ்ல ஒரு ட்ரெஸ் இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவளோட எக்ஸ் லவருக்காக அந்த பால் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவளோட எக்ஸ் லவர் யாருன்னு பார்த்தா ஷின் தான். லீனா டான்ஸ் ஆடலாமான்னு கேட்டு ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இவளும் கேட்டுட்டு இருக்கா, உங்களோட மூடை நீங்க சீக்கிரமா சேஞ்ச் பண்ணிப்பீங்க போல, இப்பதான் எல்லாரும் முன்னாடி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுனீங்க, இப்ப டான்ஸ் ஆடலாமான்னு கூப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். ஷின் சொல்லிட்டு இருக்கான், அங்க எல்லாரும் இருந்தாங்க அதனாலதான் அப்படி பேசினேன், சரி உங்க அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மருந்து பாட்டில கொடு, நான் கொடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அதுக்குள்ள ஷின்னை தேடி போலீஸ் வந்துடுறாங்க. இவளும் ஷின்னை கூப்பிட்டு போயிட்டு ஒரு பேஸ்கெட்குள்ள ஒளிஞ்சிக்கிறா. போலீஸ் போன பிறகும் அவன் கையை விடவே இல்லை. இவனும் கையை விடு அப்படின்ற மாதிரி சொல்லவும், நான் உங்களை அட்வான்டேஜ் எடுக்கணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லையே அப்படின்ற மாதிரி ஷின் சொல்லிட்டு இருக்கான். இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையே அப்படின்ற மாதிரி ஷின் சொல்லவும், ஊஷியோவும் நான் எப்போ உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி கிட்ட வரா. இப்போதான் அவளுக்கு நேற்று நைட் நடந்தது எல்லாமே ஞாபகம் வருது, நான் உங்களை கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஷாக்கா எம்பரஸ்டா கேட்டுட்டு இருக்கா. நேற்று நைட்டு நடந்ததை சீரியஸா எடுத்துக்காதீங்க, ஏதோ ஒரு ஆலுசினேஷன்ல நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஷின்னும் சொல்லிட்டு இருக்கா, நான் அதை தப்பாவோ சீரியஸாவோ எடுத்திருந்தா இங்க வந்து நின்று இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி நீங்க எங்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு இவகிட்ட இருக்க இன்ஃபர்மேஷனை கொடுத்து அனுப்புறா. அவனும் அந்த இன்ஃபர்மேஷனை அப்படியே ஹாப்பியா பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா மிங்கோட ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. மிங்கோட பாஸ் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. நேற்று கம்பெனியில் ஒரு பிரச்சனை, உன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணா அவன் ஃபோனே எடுக்க கிடையாது, இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவும், மிங்கும் சொல்லிட்டு இருக்கான், நீங்க எனக்கு கால் பண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்கவும் பாஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஒர்க் பண்ற எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, நீ இந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்றதை விட வெளியே போய் ஒர்க் பண்றது அதிகமா இருக்காமே, நீ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது நல்லதுதான், ஆனா இங்க ஒர்க் பண்ணிட்டே பண்றது தப்பு தானே, நீ வேணா ரிசைன் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி உன்னை எந்த விதத்துல நல்லா நடத்தாம விட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும். மிங்கும் சொல்லிட்டு இருக்கான், ஆமா நான் ஒரு டைமும் பிசினஸ் ட்ரிப் போகும்போது 2 மாசம் வெளியவே இருக்கேன், 24 மணி நேரமும் உங்க போன் எப்போ வரும், உங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்காகவே என்னோட லைஃப் இருக்கு, இப்படிப்பட்ட லைஃப் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன், தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஐடி கார்டை வச்சுட்டு ப்ராப்பரா நான் ரிலீவ் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான்.
இப்போ மிங் லாஷோ பார்க்கறதுக்காக வந்திருக்கான். லாஷோ கேட்டுட்டு இருக்கா, இந்த நேரத்தில் என்ன பண்ற நீ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். உனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஒரு கிளைண்ட் வந்தாங்க அவங்களுக்கு சுத்தி காமிக்க வந்தேன், அதனால அதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். சரி நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் எனக்கு பசிக்கல. சரி அதை விடு, நம்ம கம்பெனியை பத்தி நீ கேட்கவே கிடையாது அப்படின்ற மாதிரி கேட்கும். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ நல்லா ப்ராஜெக்ட் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன், அதுவும் இல்லாம அதை கேட்டு நான் கஷ்டப்படுத்த விரும்பல மிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி எனக்கும் ஒர்க் இருக்கு அப்படின்ற மாதிரி அவனும் கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ணா ஷின் அவனோட அம்மாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். அவனோட அம்மா ஒரு சின்ன கிஃப்ட் எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. இத்தனை வருஷத்துல நான் உனக்கு எதுவுமே பண்ணது கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த கிஃப்ட்டை கொடுக்கும். இவனும் அதை பார்த்துட்டு இவ்வளோ எக்ஸ்பென்சிவான வாட்ச் எல்லாம் வாங்காதீங்க, நான் இதெல்லாம் கட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி அதை விடுங்க, நாளைக்கு அப்பாவோட கிரேவை சுத்தம் பண்ண சொல்லிட்டேன், நாளைக்கு நான் உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், நம்ம 2 பேர் போயிட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க அம்மா அப்படியே தயங்கியே சொல்லிட்டு இருக்காங்க. நான் வர முடியுமான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவனும் கேட்டுட்டு இருக்கான். அப்ராட்ல இருக்கும்போது தான் வர முடியுமான்னு தெரியலன்னு சொன்னீங்க, இப்போ இங்கே தானே இருக்கீங்க, வரறதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இன்னுமா நீங்க அவரை வெறுக்கிறத விடலை அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா வெறுக்காம என்ன பண்ண சொல்ற, ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டாங்க, எல்லாத்தையும் என் தலைமையில போட்டுட்டு போயிட்டாங்க, வெறுக்காம என்ன பண்ண சொல்ற அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அவங்களோட கரண்ட் ஹஸ்பண்ட் கால் பண்றாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஷின் எனக்கு ஒர்க் இருக்கு அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறான். அப்படியே கோவமா வந்துட்டு இருக்கும். ஒரு ஷாப்பிங் மால்ல ஒரு ட்ரெஸ்ஸை பார்க்கறான். ரொம்பவுமே அழகா ஒயிட் ட்ரெஸ் இருக்கு. அப்படியே யூஷியோவை திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு ஒயிட் ட்ரெஸ்ல பார்த்துருப்பான்ல, அப்படியே திங்க் பண்ணி பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஊஷியோ வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரா. அந்த திங்ஸை டேபிள் மேலே வைக்கவும் ஷின்னோட ஒரு பொருள் கீழே விழுந்துருது. ஷின் கிட்ட கேட்டுட்டு இருக்கா, ஸ்டூடியோ கூட வராமல் ஷாப்பிங் போனீங்களா, உங்களோட பொருள் கீழே விழுந்துருச்சு, டேமேஜ் ஆயிடுச்சான்னு பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஷின்னும் அது எனக்கு தேவையில்லை, நீ வேணும்னா எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அவள் பிரித்து பார்த்துட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா வாட்ச், இதெல்லாம் ஹார்ட் பீட் மானிட்டர் பண்ணுமே அந்த வாட்ச் தானே அப்படின்ற மாதிரி அவளே ஃபிட் பண்ணி கட்டிக்கிறான். இப்போ சொல்லிட்டு இருக்கா, இந்த வாட்ச் எல்லாம் நல்லா தான் இருக்கு, பட் ஆனால் ஸ்டைல் வந்து ஓல்டு ஃபேஷனாக இருக்குது, என்னோட அப்பா அம்மா லைக் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். உனக்கு வேணான்னா கழட்டிடு அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருக்கான். அவன் முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. 2 பேரும் அப்படியே கிட்ட இருக்கவும் அவளோட ஹார்ட் பீட் அப்படியே ரைஸ் ஆகுது. இந்த வாட்ச்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வாட்சை ஷின்கிட்டே கொடுத்துட்டு போயிடுறா. இப்போ ஊஷியோட அப்பா ஊஷியோக்கு தான் கால் பண்ணுறாங்க. நான் சொன்ன எல்லாமே வாங்கிட்டியாமா அப்படின்ற மாதிரி கேட்கும். வாங்கிட்டேன்ப்பா, நாளைக்கு கரெக்டான டைமில் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நெக்ஸ்ட் டே ஒரு சிமெண்ட்ரியில் தான் காட்டுறாங்க. இவங்க ஃபேமிலி அதுக்கப்புறம் ஒரு ஆன்ட்டி ஒரு பையன் வந்திருக்காங்க. அங்கே உள்ள ஒரு கிரேவ் அந்த பர்சனுக்கு ஆனால் மரியாதையை தான் செலுத்திட்டு இருக்காங்க. இப்போ ஊஷியோட அப்பா ரொம்பவுமே சேடாக இருக்காங்க. அந்த பையனும் சொல்லிட்டு இருக்காங்க, அங்கிள் இதை நினைச்செல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த லேடியும் சொல்லிட்டு இருக்காங்க, அண்ணா நடந்தது நடந்துருச்சு, அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க, உங்க காலை நீங்க பாத்துக்கோங்க, உங்க இன்ஜுரி நீங்க சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஊஷியோட அப்பாவும் சொல்லிட்டு இருக்காங்க, என்னோட தம்பியை விட எனக்கு நடந்தது பெரிய விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே பாஸ்ட்ல தான் காட்டுறாங்க. ஒரு ஸ்டேடியம்ல ஊஷியோட அப்பா அதுக்கப்புறம் அந்த பையனோட அப்பா 2 பேருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையனோட அப்பா சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க வாங்கி கொடுத்த ஃப்ரூட்ஸ் என்னோட வைஃப்க்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஊஷியோட அப்பா சொல்லிட்டு இருக்காங்க, என்னோட வைஃபும் கன்சீவா இருக்கும்போது அதுதான் வாங்கி சாப்பிட்டாங்க, நான் இன்னொரு பாக்ஸ் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் தேங்க்ஸ்ன்ற மாதிரி அந்த பையனோட அப்பா சொல்றாங்க. நீ ஏன் தேங்க்ஸ் சொல்லணும், உன்னோட வைஃப் கன்சீவாவே இருந்தாலும் நீ எனக்காக ஒர்க் பண்றதுக்காக வந்திருக்க, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், உன்னாலதான் எனக்கு சீக்கிரமா வேலை முடிஞ்சதுன்ற மாதிரி அந்த ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பார்த்தா ஸ்டேடியம் கொலாப்ஸ் ஆயிடுது. நிறைய பேர் இறந்துடுறாங்க. அந்த ஸ்டேடியம் கொலாப்ஸ் ஆனதுல நிறைய பேர் இறந்துட்டு இருப்பாங்க. அந்த சீஃப் ஆர்கிடெக்டும் சூசைட் பண்ணி இறந்துட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டேடியம் கொலாப்ஸ் ஆனதுல இறந்தாங்கல்ல, அதுல அந்த சின்ன பையனோட அப்பாவும் இறந்துட்டு இருப்பாங்க. அந்த பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டு இருப்பாங்க. இப்ப இறந்தவங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருமே போய் அந்த சீஃப் ஆர்கிடெக்ட் ஃபேமிலி கூட தான் போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இறந்துட்டா எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிங்களா, எத்தனை பேரோட வாழ்க்கை போயிருச்சு தெரியுமா, ஷின் ஃபேமிலி இதுக்கெல்லாம் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒரு சின்ன பையன் அழுதுட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா அதுதான் ஷின்ஜாயு. இப்போ அப்படியே பிரசன்ட்ல தான் ஷின்ஜாயுவை காட்டுறாங்க. இப்போ ஷின் மட்டும் அவங்களோட அப்பாவோட கிரேவில் எல்லாமே வச்சு கும்பிட்டுட்டு இருக்கான். அதுக்குள்ள பேஜன் ஒரு பொக்கே கொண்டு வரான். என்னோட அப்பா அதுக்கப்புறம் உன்னோட அம்மாவுக்கு பதிலாக இந்த பொக்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கும். அவன் அந்த பொக்கேவை பேஜன் கிட்டே கொடுத்துட்டு போயிடுறான். நீ சின்ன வயசுலேருந்து இப்பயும் ஸ்டபனாக தான் இருக்க, ஆனால் உன்னால் ஒரு சில விஷயத்த மாற்றவே முடியாது, ஏன்னா நீ ஷின்ஜாயு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா ஷின்ஜாயுவோட அப்பா தான் ஷின் யோசே.
இப்போ அப்படியே பாஸ்ல தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருக்கும்போதே ஷின்னோட அம்மா பெய்ஜனோட அப்பா 2 பேரும் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. பெய்ஜனோட அப்பா பெய்ஜன் கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க, இனிமே ஷின்ஜாயுவை ஷின்ஜாயுன்னு கூப்பிடாத, உன்னோட ஆன்டியோட சர்நேம் எடுத்துக்கிட்டான், ஷாஜியுன்னு கூப்பிடு, அவனோட அப்பா யாருன்றது யாருக்குமே தெரியக்கூடாது, நீ தான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பெய்ஜனும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருப்பான். இப்போ அப்படியே ப்ரெசென்ட்ல தான் காட்டுறாங்க. பெய்ஜன் சொல்றான், நீ உன்னோட நேமை வேணா மாத்தலாம், உன்னோட ஐடென்டிட்டி வேணா மாத்தலாம், ஆனா உன்னோட பாஸ்ட்டை மாத்தவே முடியாது. உன்னை கம்ஃபர்ட் பண்றதுக்காக வேணா நீ கேம்ல ஷென்ஜாயின்னு யூஸ் பண்ணிருக்கலாம், ஆனா ரியல் லைஃப்ல உன்னால யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உன்னோட ஐடென்டிட்டி எக்ஸ்போஸ் ஆகாம நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். இத்தனை வருஷமா நாங்கள் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிட்டோம், ஆனால் உன்னோட ஐடென்டிட்டி எக்ஸ்போஸ் ஆகி ஜூலிங் குரூப்புக்கு எதனா பிரச்சனை வருதுன்னா எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி பெய்ஜன் சொல்லிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் உன்னை சுற்றிலும் நிறைய பேர் நம்பிக்கையானவங்க இருக்காங்கல்ல, உன்னோட பேர் ஐடென்டிட்டி எல்லாமே சேஞ்ச் பண்ணி தான் வாழ்ற, உன்னோட பாஸ்ட்டை மறைச்சி தான் வாழ்றன்னு தெரிஞ்சா எல்லாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி பெய்ஜன் கேட்கும். ஷின் சொல்லிட்டு இருக்கான், பெய் ஃபேமிலி விட நான் கேவலமாக எதுவும் பண்ணிடல, ஜூலிங் குரூப் ஒரு நாள் ஃபால் ஆகுதுன்னா அது கண்டிப்பா பெய் ஃபேமிலியால தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான். நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பெய்ஜனும் கேட்டுட்டு இருக்கான். அவன் அப்படியே கிளம்பிடுறான். இப்ப பெய்ஜன் அவங்க அப்பா கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். நீங்க சொன்ன மாதிரி பொக்கே எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேன், ஆனா அவன் அதை அப்ரிஷியேட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவன் அப்ரிஷியேட் பண்றானோ இல்லையோ உன்னோட ஸ்டெப் மதர் ஹாப்பியா இருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவும் வச்சிடுறாங்க. ஊஷியும் அந்த பையன் கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கா, நீ எப்படி பண்ண செமஸ்டர் அப்படின்ற மாதிரி கேட்கும். அந்த பையனும் சொல்லிட்டு இருக்கான், நான் காலேஜ் விட்டு நின்றுடலான்னு நினைக்கிறேன், நான் வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன், எங்க அம்மா பாவம் இவ்வளோ வருஷமா எனக்கு கஷ்டப்பட்டுட்டாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கிளீனரா இருக்காங்க, அவங்களுக்கும் வயசாயிடுச்சு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஊஷியோ கிட்ட கேட்டுட்டு இருக்கா, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும். ஊஷியும் சொல்லிட்டு இருக்கா, எனக்கு நீ சொல்றது புரியுது, ஆனா நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், எந்த பேரண்ட்ஸும் நம்மளோட ட்ரீம்ஸை விட்டுட்டு வேலைக்கு போகணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த பையனும் சொல்லிட்டு இருக்கான், ஒருவேளை அந்த ஆக்சிடென்ட் ஆகாம இருந்திருந்தா எனக்கும் அப்பா இருந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஊஷோ சொல்லிட்டு இருக்கா, நடந்தது நடந்துருச்சு, உனக்கு உன்னோட கெரியரை நீ அப்படியே விட்டுறாத, நீ இந்த மேஜர் சூஸ் பண்ணும்போது எவ்வளவு ஹாப்பியா இருந்தேன்னு எனக்கு தெரியும், ஸோ அதனால படி, அதை நீ கைவிட்டுறாத அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா நைட் ஆயிடுது. ஷின்னுக்கு தூக்கமே வர மாட்டேது. பெய்ஜன் சொன்னதை திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்படியே வெளியே வரவும் கீழே பால்கனில அப்படியே ஊஷியோ நின்றுட்டு இருக்கா. தூங்கலியா நீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். தூங்கல, நீ தூங்கலியா அப்படின்னு கேட்கும். தூங்கல, நான் எப்பவுமே தூக்கம் வரலன்னா ஒரு சாங் கேட்பேன், நான் வேணா அனுப்புறேன், நீங்க வேணா கேட்டு பாருங்களேன்னு சொல்லிட்டு அந்த சாங் அனுப்புறா. அந்த சாங் ரொம்பவுமே நல்லா இருக்கும், அதை நீங்க கேளுங்க, உங்களுக்கு தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவங்களோட லைவ் கான்சர்ட் வரப்போகுது, உங்களுக்கு விருப்பம் இருந்தா நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் வரேன் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்றான். நெக்ஸ்ட் டே பெய்ஜன் ஒரு சப்ளையர் கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா இது ஸ்டுடியோ டி கூட அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, அந்த சப்ளையர் தான். அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். நீங்க ஜூலிங் குரூப்போட பார்ட்னர்ஷிப்ல இருக்கீங்க, பெரிய ப்ராஜெக்ட்ல எடுக்கிறீங்க போல வெளியே அப்படின்ற மாதிரி கேட்கும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே செய்யறேன் அப்படின்ற மாதிரி அந்த சப்ளையரும் சொல்லிடுறான். என்னன்னு பார்த்தா ஸ்டுடியோ டி கூட அந்த பார்ட்னர்ஷிப்பை கேன்சல் பண்ணிடுறான். இப்போ ஸ்டுடியோ டில தான் காட்டுறாங்க, மீட்டிங்ல காட்டுறாங்க. யான் சொல்லிட்டு இருக்கா, ஏன் மேலதான் தப்பு, அக்ரிமெண்ட் போட்டுட்டாங்க, அதனால கேன்சல் ஆகாதுன்னு நினைச்சேன், நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஊஷியவும் சொல்லிட்டு இருக்கா, நான் நிறைய சப்ளையரை கான்டாக்ட் பண்ணி பார்த்துட்டேன், ஆனா அவங்க எல்லாருமே ஒரே ஒரு கம்பெனி கூட தான் கனெக்ஷன்ல இருக்காங்க, அதுதான் ஜூலிங் குரூப் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. இப்போ யான் சொல்லிட்டு இருக்கா, வேணும்னா நம்ம பிளான் பி எக்ஸிக்யூட் பண்ணலாம், 3D சப்ளையர் இல்லாமல் நார்மல் சப்ளையர் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஊஷியோ ஷின் 2 பேருமே அட் ஏ டைம்ல வேண்டான்ற மாதிரி சொல்றாங்க. ஊஷியோ சொல்லிட்டு இருக்கா, நம்ம 3D சப்ளையர் இல்லாமல் நார்மல் சப்ளையர் பார்த்தா நம்மளோட டிசைனே போயிடும், நம்மளோட மெயின் கான்செப்டே 3D தான், அதனால நம்ம 3D சப்ளையர் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படி இல்லைன்னா நம்ம ஜூலிங் குரூப் கூட தான் பார்ட்னர்ஷிப் வைக்கணும் அப்படின்ற மாதிரி யான் சொல்லவும் ஷின் சொல்லிட்டு இருக்கான், சரி நான் அதை திங்க் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். மீட்டிங் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி எல்லாரையும் கிளம்ப சொல்லிடுறான். இப்போ எல்லாரும் ஆஃபீஸ் விட்டு கிளம்பிடுறாங்க. ஊஷியோ மட்டும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, சப்ளையரை தேடிட்டு இருக்கா, ஒரு சப்ளையராக பார்த்துட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கா இவன் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஷின் வந்து பின்னாடி நின்று பார்த்துட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஊஷியோ சப்ளையரை கண்டுபிடிச்சிட்டு எழுந்துக்கும். ஷின்னுக்கு அடிபட்டுருது. சொல்லிட்டு இருக்கா, சாரி ஷின், நீங்க இருக்கிறதே தெரியாது, பூனை மாதிரி நடந்து வந்து நின்று சத்தமே இல்லாமல் இருந்தால் நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கும். இவனும் சொல்லிட்டு இருக்கான், அப்படி பார்த்தா நானும் ஒன்று சொல்லணும், முயல் மாதிரி டக்குன்னு எழுந்தா நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். சரி ஐஸ் பேக் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் பேக் கொண்டு வந்து வச்சிட்டு இருக்கா. நான் அவ்வளோ வேகமாக முட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்கும். என்ன பின்ன மெதுவாக முட்டினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி நானே வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஊஷியோ சொல்லிட்டு இருக்கா, நான் ஒரு சப்ளையரை கண்டுபிடிச்சிருக்கேன், ஆனால் அது ஒரு சின்ன கம்பெனி, நம்ம கரெக்டாக இருக்குமான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லவும் லைமன் மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்க்கு சின்ன கம்பெனி செட் ஆகாது, சரி வீடு அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீங்க சொல்றதும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஐஸ் பேக் எடுத்து தலையில வச்சுக்கோ. இவனும் கேட்டுட்டு இருக்கான், வலிக்குதா உனக்கு அடிபட்டுருச்சா அப்படின்ற மாதிரி கேட்கும். இல்லை நான் கூல் டவுன் ஆகிறதுக்காக வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி 10
மணி ஆயிடுச்சு வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவோம். சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் கிளம்புறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சது. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓஷு ஹைனி டு ஆல்.